நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். அநேகர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த மாதிரி பைபிளை குறித்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தவறாக பேசுகிறாங்க, ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. உண்மைக்கு புறம்பான விஷயங்களை உண்மை போல சித்தரித்து இயேசு கிறிஸ்துவையும் வேதத்தையும் ரொம்ப ஏளனப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் குறித்து நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில கேள்விகளுக்கு நம்ம வீடியோ போட்டுக்கிறோம், நிறையா கேள்விகளுக்கு வீடியோ போட்டுக்கிறோம். சமீபத்தில் கூட லெனின் அப்படிங்கிற ஒருத்தர் 20 வருஷமாக கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே என்ன சொல்கிறது, ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாயை போல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த மாதிரி உள்ளே இருந்து தன்னை ஒரு கிறிஸ்தவராக அடையாளப்படுத்தி இப்போ ஒரு நாத்திகன் போல் அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காருன்னு வைங்களேன். அவருக்கு ஒன்று புரியலை, ஏதோ வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒரு வாழ்க்கையில் நடந்திருக்குது. அதை சமாளிக்க முடியாமல் இப்போ என்ன செய்கிறாருன்னா ஃபுல்லாக கடவுள் மேலே, அதுவும் மெயினாக இயேசு கிறிஸ்துவ மேலே ஒரு வெறுப்பு, பைபிள் மேலே ஒரு வெறுப்பு. ஏற்கனவே அவர் இப்போ பைபிளில் இருக்கிற வசனங்களை ரொம்ப என்ன சொல்கிறதுனா, ஒரு தெருவில் ஒரு மனநோயாளி போனால் எப்படி பார்த்துருப்பீங்கள்ல, மனநோயாளி தெருவில் போகும்போது அக்ரஸிவாக கத்திக்கிட்டு கையில் கிடைக்கிற கம்பெல்லாம் எடுத்து விட்டு வீசுவான். அது போல இந்த லெனினுடைய செய்கை இருக்கிறது. அது கண்ணா மன்னிக்க, ஏற்கனவே அவர் இந்த வசனத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதில் சொல்லியிருக்கிறாரு. அழகா வசனத்துக்கு வசனம் ஒப்பிட்டு வரலாற்று ஆய்வோடும் கூட அநேக தரவுகளோடும் கூட எதிர்பேச முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்களுக்கு அவரே பதில் கொடுத்திருக்கிறாரு. ஆனால் இப்போ தனக்கு பதில் அது தெரியும், அதை வீடியோவாகவும் ஏற்கனவே தன்னுடைய சேனலில் அவர் பதிவிட்டிருந்தாரு. இப்போ அதே சேனலில் அந்த வீடியோக்கள் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இப்போ பைபிளுக்கு எதிராக போறேன்னு சொல்லிட்டு, நான் சொன்ன மாதிரி மனநோயாளி தெருவில் இருக்கும்போது அப்படியே கம்பையும் கட்டையும் எடுத்து வீசுற மாதிரி இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பைபிளுக்கு விரோதமாகவும் எடுத்து சரமாரியா வீசிக்கிட்டு வர்றாரு. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி சில மனநோயாளிகள் பாதிக்கப்பட்டவங்க இருக்க தான் செய்வாங்க. அவங்க கண்ணாப்பின்னான்னு எதையா ஒன்று எடுத்து பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. எதையா பைபிளில் ஒரு சரியான விஷயம் இருந்தாலும் அதை தப்பாக என்ன செய்யறது, காண்பிக்கிறது. ஆண்டவர் சரியாக தான் பேசியிருந்தாலும் அவர் என்ன நோக்கத்துக்காக பேசினார், எதை அடிப்படையில் பேசினார், அதனுடைய உண்மை என்ன, அதுக்குள்ள இருக்கிற சத்தியம் என்ன, அதை எதையுமே ஆராயாம வேண்டுமென்றே அதை குற்ற முகாந்தரமாக கொண்டு போவது. சில பேச்சுக்கள், சில சொற்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் நியாயமாக தான் பேசியிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு எதிராக இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நியாயமாக பேசின சொற்களை கூட பார்த்தீங்கன்னா தவறாக போர்ட்டல் பண்ணுவார். அது போல பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, இந்த கட்சியில் நிறைய கட்சிகளுக்குள்ள சண்டை வரும். நிறைய கட்சிகள் இருக்குதுல்ல, எண்ண முடியாத அளவுக்கு இன்றைக்கி கட்சிகள் இருக்குது. எதிர்கட்சி இருப்பாங்க, ஆளுங்கட்சி அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா எதிர்கட்சி இருப்பாங்க. ஆரோக்கியமான முறையிலே இப்போ ஆளும் கட்சி தன்னுடைய ஆளும் நிலைமையில் இருந்து கொண்டு மக்களுக்கு சேவை செய்யலைன்னா, அல்லது ஊழல் செஞ்சிச்சுன்னா, அல்லது வேறு ஏதேனும் தவறு செஞ்சிச்சுன்னா ஆதாரத்தோடு சரியான ஒரு கண்ணியமான முறையிலே நாம் விமர்சிக்கலாம். எந்த கட்சியவாக இருந்தாலும் அது செய்கிற தவறுகளையும் என்ன செய்யலாம், கண்ணியமற்ற செயல்களையும் நாம் விமர்சிக்கலாம். ஆனால் இன்றைய சூழல்களில் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு ஒரு வரைமுறை இல்லாமல், ஒரு பெரியவங்க சின்னவங்க இல்லாமல் அதை என்ன சொன்னா ஒரு அவலட்சணமான ரீதியில் விமர்சிக்கிற ஒரு விஷயம் இன்றைய கால அரசியல்ல நாகரிகமற்ற விஷயமா போயிடுச்சு. மேடை நாகரிகம் அப்படின்னு ஒன்று பேசுவோம். மேடையில் எப்படி பேசணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த நாகரிகம் இன்னைக்கு இல்லை. யூடியூப்ல பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு உண்மைக்கு புறம்பான விஷயம் அதை எடிட்டிங் பண்ணி, அதை அசிங்கப்படுத்தி, அதை கேவலப்படுத்தி, அதை சின்னத்தனமாக மாற்றி, எந்த ஒரு சக மனிதன்கிற ஒரு சின்ன ஒரு மதிப்பு கூட இல்லாமல் திட்டுகிற ஒரு அவலட்சணமான சமூகம் இன்னைக்கு உருவாயிருச்சு. இதெல்லாம் மாற்றப்பட வேண்டியது, இதெல்லாம் களை எடுக்கப்பட வேண்டியது. நல்லா கவனிங்க. விமர்சனங்கள் வேண்டும் தான், ஆனால் அது கண்ணியமான முறையில் இருக்கணுமே ஒழிய அவலட்சணமான முறையில் என்ன செய்யக்கூடாது, கேலி செய்கிற வண்ணமாக உண்மைக்கு புறம்பான ரீதியாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆனால் இந்த அரசியலில் அது பெருக்கெடுத்து போச்சு. எல்லாருமே பண்றாங்க. நான் உதாரணத்துக்கு நான் ஒருவரை சொன்னாலும் எல்லா தரப்பினர்களும் இந்த அசிங்கமான அவலட்சணமான விமர்சனங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறாங்கிறது நீங்க வலைதளங்களில் பார்க்குற உங்களுக்கு தெரியும். அதில் மறைந்த விஜயகாந்த் அவர் பார்த்தீங்கன்னா நிறையா நன்மைகள் செய்திருக்கிறாரு, நிறைய உதவிகள் செஞ்சிருக்கிறாரு. ஸோ அது இருக்கட்டும், தனியாக இருக்கட்டும். அவர் மேடையில் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு தொண்டையில் ஆப்ரேஷன், அதாவது தைராய்டு பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு அவர் தொண்டையில் நிறைய பேச முடியாது அவர்னால. அப்படி இருந்தும் மல்லு கட்டி சில விஷயங்களை பேசுவார்.
அவர் பேசின அந்த வீடியோ கிளிப்பெல்லாம் எடுத்து போட்டு அவரை அப்போ என்ன பண்ணுனான்னு கேட்டிங்கன்னா, அவர் எலெக்ஷனில் நிற்கும் போது என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அவர் குடிச்சிட்டு பேசுகிறாரு, இவன் ஒரு குடிகாரன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மைக்கு புறம்பா அவருக்கு தொண்டையில் இருக்கிற பிரச்சனை மூலியமாக அவர் அப்படி தான் பேச வருது, உளர்ற மாதிரி பேசுகிறாரு. ஆனால் அதை எப்படி இவங்க ஒரு கேவலமான ஒரு அரசியல் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, குடிச்சிட்டு மேடையில் ஏறி பேசுகிறாரு, இவர் தலைவராக இருக்க முடியுமா, தலைவராக வரலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேடுகட்ட ஒரு விமர்சனத்தை வச்சாங்க. எவ்வளோ பெரிய தவறுன்னு பாருங்க. உண்மையை பேசிட்டா கூட பிரச்சனை இல்லை, ஆனால் தவறுதலாக ஒரு மனிதனை பேசுறதுங்கிறது ரொம்ப தவறான விஷயம். அதே மாதிரி சமீபத்தில் கூட சீமான் அவர்கள் ஒரு பேட்டியில் பேசுவார். அப்போ என்ன நினச்சுன்னா, இதே மாதிரி தான் சீமான் ரொம்ப விடவெடுத்து போய், எனக்கு தெரியும் உங்கள் வெயிலையும் இதுலையும் எல்லா அரசியல்வாதியுமே இப்படி பேசுகிறாங்க. நான் உதாரணத்துக்காக அவரை சொல்கிறேன், அதுக்காண்டி இவரை நான் நியாயப்படுத்துகிறேன்னு எந்த எடுத்துக்கூடக்கூடாது. எல்லார்ட்டையும் தவறும் இருக்குது, ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸை எடுத்துக்கிட்டு மைனஸ் அவங்க வாழ்க்கையிலேருந்து அவங்க சரி செஞ்சால் எல்லாமே நல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே, ரைட்டு, போயிருக்கட்டும். அவர் விடவெடுத்து போய் ரொம்ப வேர்த்து போய் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாரு. ஏன்னா அவருக்கு அலைச்சல், எத்தனையோ இடங்களில் ஒரு நாள் மீட்டிங் பேசுகிறாரு. அப்படி ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசிட்டு வரும்போது அவர் அந்த ஸ்லோவாக என்ன செய்கிறாங்க, அவர் பேசின அந்த வீடியோ கிளிப்பை ரொம்ப ஸ்லோவாக மாற்றுறது. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், யதார்த்தமாக பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த பேச்சை நான் உங்களுக்கு சொல்கிறது அப்படின்னு அப்படி இருக்கும், நான் உங்களுக்கு சொல்கிறது அப்படின்னு நான் பேசுகிற விஷயத்த என்ன பண்ணலாம், எடிட்டிங் பண்ணி ஸ்லோ பண்ணலாம். ஸ்லோ பண்ணும்போது எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, அது ஏதோ சாராயத்தை நல்லா மப்பேற்றிட்டு ஒருத்தர் நல்லா மப்பில் பேசுகிறதுனா எப்படி இருக்குமோ அது போல் அதுக்கு தோற்றம் அளிக்குது ஸ்லோ பண்ண அந்த வீடியோ. அதை எடுத்து போட்டு சீமான் அவர்களும் என்ன செஞ்சாங்கன்னா, பாருங்கள், குடிபோதையில் ப்ரெஸ் மீட்டுக்கு இவர் பேட்டி கொடுக்குறாரு, இவெல்லாம் ஒரு தலைவனா, பேச்சு தான் வீராபதேசம் ஆனால் வாழ்க்கையில் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சரியாக அவர் பேசப்படுகிற விஷயத்தை தவறாக என்ன செய்து போர்ட்டல் பண்றது. இது ஒரு அசிங்கமான அரசியல். இதே போல இவர்களும் செய்யறாங்க. சீமான் தரப்பில் இருக்கிற சில யூடியூப் சேனல்களும் மற்ற அரசியல்வாதிகள் என்ன செய்யறாங்க, இவர்களும் இப்படித்தான் எடிட்டிங் பண்ணி தவறா மாப் பண்ணி உண்மைக்கு புறம்பான விஷயங்களை ரொம்ப கேவலப்படுத்தி சிறுமைப்படுத்தி அசிங்கப்படுத்தி எல்லாம் நிறைய இன்னைக்கெல்லாம் வருது, வீடியோஸ் எல்லாம் வருது. இது ரொம்ப ஒரு தவறான விஷயம். இது சுதந்திரம்னு சொன்னாலும் மற்ற மக்களை இழிவுபடுத்துகிற விஷயத்தை என்னைக்கும் செய்யக்கூடாது. சமீபத்தில் ஒரு வீடியோ அதான் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க பேன் பண்ணுது சில விஷயங்கள்லாம். என்னன்னா, விளையாட்டுக்கு செய்யற வீடியோ. பைபிளில் கூட ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த கோல்காரருடைய பேச்சு விளையாட்டு போல் இருக்கும், ஆனால் அது உள்ளத்தில் அம்பு போல தைக்குமா. அந்த மாதிரி ஃப்ராங்க் பண்றோம், நாங்கள் கேலிக்கு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை அசிங்கப்படுத்தி நீங்க வீடியோ எடுத்து போடுறது. தெருவில் ஒருத்தவங்க போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு கம்பை கொண்டு அடிக்கிற மாதிரி ஓடுறது, அவன் தெரிச்சு பயந்து வர்றான் பார்த்தீங்களா, அந்த பயத்தை அப்படியே வீடியோ ஷூட் பண்ணி போறது. அவனை பயங்காட்ட, தெருவில் போற அவனை பயங்காட்டுறதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா, அந்த உரிமையை உனக்கு யார் பண்ணா? ஆனால் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், அவங்க மேலே தண்ணி அடிச்சு விடுறது, அதை அவங்க பயந்து ஓடும்போது அவங்களுக்கு தெரியாது, அவங்க பாட்டுக்கு தெருவில் போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு நாய் குலைக்கிற ஒரு வாய்ஸை பக்கத்தில் போட்டுவிட்டு மிரண்டு அவங்கள ஓட வைக்கிறது. இந்த மாதிரி ஃப்ராங்க் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான விஷயங்கள் அதெல்லாம். அந்த மாதிரி விஷயங்களை ஷூட் பண்ணி போட இப்போ சமீபத்தில் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணினாங்க. ஸோ இது போல இன்னைக்கு கிறிஸ்தவத்தை குறித்தும் வேதத்தை குறித்தும் ஒரு கூட்டம் என்ன செய்யுது, மென்டல் மாதிரி எதையாவது ஒன்று பேசி குற்றப்படுத்தி உண்மை இல்லாத விஷயத்தை பைபிள் பாருங்க அப்படி இருக்குது. பைபிள் பெண்களை அடிமைப்படுத்துற விஷயங்கள் நிறைய இருக்கு, அப்படியெல்லாம் பைபிள் இல்லை. ஆனா சில வசனங்களுக்கு இவங்க இஷ்டத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறது. விளக்கம் யார்கிட்ட கேட்கணும், நல்லா கவனிங்க. உங்களுக்கு கணிதத்தை பத்தி தெரியணும்னா ஒரு கணித ஆசிரியர்கிட்ட போய் இந்த கணக்கு என்னன்னு விளக்கம் கொடுக்கணும். ஏன்னா கணக்குல ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்குது. அப்ப பைபிள் ஒரு வசனம் இருக்குன்னா அது எந்த அடிப்படையில் பேசப்பட்டது, எதற்காக பேசப்பட்டது, அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு பைபிள் ஸ்காலர் அல்லது பைபிள் டீச்சர் போதகர்கள் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் ஐயா இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்கணும். ஒருவேளை அவங்க தவறா அது இருக்கிற பட்சத்தில் அதை நீங்க தப்புன்னு சொல்லலாம். ஆனா பைபிள் இருக்கிற ஒரு விஷயத்தை இவங்க இஷ்டத்துக்கு விளக்கம் கொடுத்து அதை தப்பா போர்ட்டல் பண்ணி காமிக்கிறது. இது மாதிரி தான் இந்த லெனின் இன்னும் சில இஸ்லாமியர்கள்லாம் நிறைய பேர் செய்யறாங்க. தயவு செய்து இவர்கள் போல வீடியோக்கள் போடுறதை நீங்க பார்க்கிறத தவிர்க்கிறது நல்லது. அவங்களுடைய வீடியோக்களை பார்க்கும்போது உங்க விசுவாசம் குறைஞ்சு போகிறதையும் நீங்க மன ரீதியா பாதிக்கப்படுறதையும் நீங்க உணர்றீங்கல்ல, ஏதோ ஒரு தாக்கம், ஒருவேளை நன்மைக்கு எதுவான தாக்கம் கூட இருக்கலாம். ஆண்டவர் மேல இருக்கிற வைராக்கியத்தினால அவங்க மேல கோபப்படுற மாதிரியான தாக்கங்கள் கூட இருக்கலாம். சிலர் அவங்க வீடியோக்கு கீழே சில கமெண்ட்ஸ் எல்லாம்
போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி தவறா செய்யற ஆளுக்கு, ஏன்னா மனுஷன் தானே, மனிதர்களும் தான், என்னதான் நம்ம தேவன் நம்மை வந்து அடக்கி ஆண்டு நம்மளை நல்வழிப்படுத்தி கொண்டு போனாலும் தேவன் உள்ள இருந்தே நம்ம செய்யறோம், மாம்சத்துல இடம் கொடுத்து செய்யறோங்கும் போது அது பலவீனம், அது சரி செய்யப்பட வேண்டும். அதுக்கு தான் நமக்கு தேவன் தேவைப்படுது, பரிசுத்த வேதாகமம் தேவைப்படுது. அதை மீறி நம்ம எப்படி இருந்தாலும் இந்த உலகத்திலே மாம்சத்துல இருக்கிறனால சில நேரங்கள் அந்த கோபம் வந்து மாம்ச ரீதியாக கொப்பளிக்கும். அப்படி சிலர் வந்து அந்த அவங்களுடைய அந்த போட்டிருக்க அந்த தாறுமாறான வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அந்த மாதிரி செத்தால் ஒளியே நல்லா இருக்கும் இந்த மனிதன், அதையே எடுத்து அவன் கண்டென்ட்டா போடுறான். பாருங்க கிறிஸ்தவர்கள் இப்படி வந்து நான் செத்தா கூட நல்லா, இப்ப இதுதான் அந்த பைபிள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. இப்ப கோடிக்கணக்கான நபர்கள்ல யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி பலவீனமானவங்க போடுறாங்க கமெண்ட், எல்லா கிறிஸ்தவர்களும் போடல. சில கிறிஸ்தவர்கள் வாழ்த்து பரவாயில்லன்னு அவரை ஆசிரிச்சுன்னு போறாங்க, கர்த்தர் உன்னை ஆசிர்வதிப்பாருப்பா, உன்னை திருத்துவாருப்பா, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணி இருக்கேன்ப்பா, இப்படி நல்லா போடுற ஆட்கள் இருக்காங்க. இந்த மனநிலை எதனால உண்டானுச்சு அவங்களுக்குள்ள? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனாலதான், இந்த வேதாகமத்தை வாசிச்சதுனாலதான். ஆனா இந்த வேதாகமத்தை முழுமையாக உள்வாங்காமல் ஒரு சின்ன பயபக்தியில இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி மாம்சத்துல ஒரு கமெண்ட்டை போட்டுருந்தாங்கன்னா அதையே திரித்து கிறிஸ்தவர்கள் பாருங்க, பைபிளை வாசிக்கிறவங்க பாருங்க, நான் செத்து போகணும்னு கமெண்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு அவங்க கண்டென்ட்டை உருவாக்குறாங்க. ஸோ இப்படிப்பட்டவங்களுடைய வீடியோக்கள் ஏதோ ஒரு ரீதியில் உங்கள் மனதுக்குள்ள ஒரு பாதிப்பை உண்டாக்குதுங்க பட்சத்தில் ஏன் அந்த மாதிரியான வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும்? அவங்க பேசுறது பொய் நமக்கு தெரியுது, பச்சையான பொய், உண்மைக்கு புறம்பா பேசுறாங்கன்னு தெரியும் போது தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகள் அப்படி தாறுமாறாய் கண்மூடித்தனமாக ஒரு சைக்கோவை போல விமர்சனம் பண்றவங்களுடைய வீடியோக்களை நீங்க பார்க்காதீங்க தயவு செய்து. அதான் பொய் நமக்கு தெரியுது இல்ல, அவன் திரிச்சு பேசுறான், பைபிள் வசனத்தை தவறா போர்ட்டல் பண்ணி காமிக்கிறான், பைபிள் அப்படி இல்லை ஆனா இவனா அப்படி காமிக்கிறான். அப்படிங்கும் போது நம்ம ஏன் அதை பார்க்கணும்? நம்ம ஸோ அன்சஸ்பெக்ட் நீங்கள் பண்ணிட்டு கடந்து போயிடணும். அதெல்லாம் நீங்கள் வந்து தெருவில் நாய் குலைக்கிற மாதிரி நம்ம விட்டுட்டு போகிறது தான். சில வார்த்தைகள் இதாக இருக்கும், உங்களுக்கு பச்சையாக புரியணும் அப்படிங்கிறக்காண்டி நான் பேச வர்றேன். ஸோ அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, அதை நம்ம பார்த்துட்டு சங்கடப்பட்டுலாம் இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் ஒரு வரம்புக்குள்ள ஒரு கண்ணியமான முறையில் நம்முடைய விமர்சனங்களை எதிர்த்து வைக்கலாம், பதில் சொல்லலாம். வரம்பற்று செய்கிறவங்க கிட்ட நம்ம போகும்போது நம்முடைய அந்த நல்ல நிலைமையும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சமீபத்தில் ஒரு சகோதரர் பெங்களூர்ல இருந்து பீட்டர் அப்படிங்கிற சகோதரர் என்கிட்ட பேசினார். அப்போ நான் பேசிட்டு வரும்போது இந்த மாதிரி விஷயங்களை குறித்து பேசினா, அவரு நல்லா படித்தவர், நிறைய விஷயங்களுக்கு ரொம்ப நுணுக்கமாக விடையளிக்கிறவர். இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா இதே போல் தான், தொடர்ச்சியாக வேதாகமத்தை நாம அவங்களுடைய குர்ஆனை வாசித்து அவங்க குர்ஆனுக்குள்ள இருக்கிற பிழைகள்லாம் நம்ம போயிட்டு அவங்களை தொந்தரவு பண்ணுறதில்லை. ஏகப்பட்ட தவறுகள் இருக்குது, நானும் குர்ஆன் படிச்சிருக்கிறேன், எங்கள் வீட்டில் குர்ஆன் இருக்குது. குர்ஆனுக்குள்ள இருக்கிறதா என்ன, பைபிள்ல இருந்து சில நிகழ்வுகளை அப்படியே காப்பி அடித்து சில எக்ஸ்ட்ரா முகமது சில விஷயங்களை அவர் ராஜாவாக இருந்தப்போ அவர் என்ன தோணுதோ அந்த அடிப்படையில் அதை எழுதி வச்சிருக்காரு. இவ்வளவுதான். பைபிள்ல இல்லாத ஒரு தனிச்சிறப்பு குர்ஆன்ட்ட இல்லை. பைபிள் என்ன நீதி நியாயங்களை பேசுதோ அதுதான் குர்ஆனும் பேசுது. ஆனா குர்ஆன் பேசாத ஒரு மேன்மையான சத்தியத்தை பைபிள் பேசுது. அது என்ன? இறைவன் மனுக்குலத்தின் மீது வைத்த அன்பினால் மனிதனாக பூமிக்கு வந்து நமக்காக மரித்தார், அவரை விசுவாசிக்கும் போது நாம் ரட்சிப்படைகிறோம் என்கிற மேன்மையான ஒரு அன்பையும் கருணையும் போதிக்குது. ஏன்னா அவங்க வந்து கடவுளை அப்பான்னு கூப்பிட மாட்டாங்க, கடவுளை கடவுளா மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. ஆனா நாம கடவுளை அப்பா என்று கூப்பிடுறோம், ஏன்னா அவர் நம்மை படைத்தவர். அப்ப படைச்சவரை தகப்பனே அப்படின்னு கூப்பிடாம எப்படி கூப்பிடுறது? ஆனா அவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து ஏன் வந்து அவர் அப்பா ஆக முடியாது அப்படின்னு உலக பிரகாரமாகவே மாம்ச ரீதியாக பேசுவாங்க. ஆனா நாம எந்த அடிப்படையில் அவர் அப்பா அப்படின்னு கூப்பிடுறோம்னா, என்னை படைச்சவர் அவர். அப்ப என்னை படைச்சவங்க போது நான் படைத்த சிருஷ்டி, படைத்தவரை பார்த்து சிருஷ்டி கத்தரை பார்த்து தகப்பனே என்று கூப்பிடுவது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லாஜிக்கான நல்ல நாலேஜ் உள்ள அது ஒரு புரிதல். அந்த புரிதலை பரிசுத்த வேதாகமம் வந்து கற்றுக் கொடுக்குது. ஆதலால் நாங்கள் எங்களை படைத்த தேவனை, கத்தரை, இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அப்பா அப்படின்னு நாங்கள் கூப்பிடுறோம். இயேசு கிறிஸ்துவும் அவர் சிருஷ்டிகர், அதனால நாங்கள் அவரையும் அப்பான்னு கூப்பிடுறோம். ஆனா அவங்க என்ன செய்வாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா கண்மூடித்தனமாக வேதத்திலே தவறில்லாத விஷயத்தையெல்லாம் தவறு என்று பேசுவாங்க. அப்ப நானும் அந்த பீட்டர் சகோதரன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் அழகா ஒரு விஷயத்தை சொன்னார். ஸோ அவர் சொன்ன விஷயத்தையே நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன அப்படின்னா, அவங்க அடிக்கடி குற்றப்படுத்துறது என்ன, இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில இருந்து கொண்டு இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை என்று சொல்லுவாங்க. மேக்சிமம் இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்து வந்து ஒரு நபி, அவ்வளவுதான், ஒரு சாதாரண இறை தூதராக இருந்தவர் அப்படின்னு தான் நம்புவாங்களே ஒழிய அவர் தேவன் என்றோ மெயினாக அவர் மனுக்குலத்துக்காக மரித்தார் என்பதையோ அவர்கள் நம்ப மாட்டார்கள். அது அவர்களுடைய விசுவாசம். ஆனா வந்து கிறிஸ்தவர்கள்ட்ட வந்து தப்பா போதிச்சு மனசுல மயக்கி தவறான விஷயங்களை செய்து அவர்களுடைய விசுவாசத்தை பிடுங்கும்படி ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா தேவனால் மீட்கப்பட்ட ஜனங்கள் என்னைக்குமே அவங்களுக்கு வஞ்சிக்கப்பட்டு போயிட மாட்டாங்க. அது ஒரு விஷயம். அதுல என்ன செய்வாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை பாருங்க, சிலுவையில
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அந்த வழியில துடிக்கும் போது பிதாவை நோக்கி என்ன சொல்றாரு? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று பேசாது பாத்தீங்களா? அப்ப பைபிள்லயே சொல்லப்பட்டிருக்குது இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண மனிதர், அவருக்கும் வழி ஏற்பட்டு தன்னை படைச்ச கடவுளை நோக்கி என் தேவனே ஏன் என்ன கைவிட்டீர்னு சொல்றாரு பாத்தீங்களா அப்படின்னு எதையாவது ஒண்ணு எடுத்து வைப்பாங்க. அதுக்கு சகோதரர் அருமையா பீட்டர் சகோதரர் ஒரு வார்த்தை சொன்னாரு. சரி, ஓகே, நீங்க அந்த வசனத்தை சுட்டி காட்டி இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண மனிதன் தான், கடவுள் இல்லை என்று சொல்ல வர்றீங்க. ஓகே, இப்ப அந்த சம்பவம் எங்க நடக்குது? சிலுவையில நடக்குது. அதாவது அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். இப்ப இஸ்லாமியர்களாகி நீங்க என்ன நம்புறீங்க? அவர் சிலுவையிலேயே அடிக்கப்படலைங்க, அவருக்கு பதிலாக வேற ஒருத்தர் சிலுவையில் அரைஞ்சாங்க. அதாவது யூதாச சிலுவையில் அரைஞ்சு விட்டாங்க, இயேசு கிறிஸ்துவ அல்லாஹ் காப்பாத்தி அப்படியே கொண்டு போயிட்டாரு அப்படின்னு விசுவாசிக்கிறீங்க. நீங்க பைபிள்ல இருக்கிற இந்த சம்பவத்தை அப்ப நீங்க நம்புறீங்களா? இயேசு கிறிஸ்து அப்ப சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்பதை நம்புறீங்களான்னு கேட்டா நம்ப மாட்டாங்க. அப்ப தான் நம்பாத ஒரு விஷயத்திலிருந்து அதுல உண்மை இருக்கிறதாக மக்களை ஏமாத்துகிறது எவ்வளவு ஒரு தவறான விஷயம் பாருங்க. அவங்க சொல்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா, பைபிளை நீ முழுசா நம்புறவன் தான் அதை நீ பேசணும். பைபிள்ல ஒரு வசனத்தை நம்புவேன், ஒரு வசனத்தை நம்ப மாட்டேன்னு அப்ப சொல்ல வர்றீங்களா? பைபிள்ல இயேசு கிறிஸ்து அந்த பேசின அந்த வார்த்தையை மட்டும் நாங்க நம்புறோங்க, பிதாவை நோக்கி பேசின வார்த்தையை மட்டும் நம்புறோங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட நம்ம நம்ப மாட்டாங்க. இது என்ன விளக்கம்? நமக்கு ஒண்ணும் புரியல. அப்ப நீங்க என்ன நம்பணும்? இயேசு கிறிஸ்து பேசின அந்த வசனத்தை நீங்க நம்புறீங்கன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்பதை நம்பணும். ஒருவேளை நீங்க நம்புனீங்கன்னா உங்க குர்ஆனை தூக்கி போட வேண்டியது வரும். அதை நீங்க செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க. அப்ப நல்லா கவனிங்க, இவர்கள் பூரா தந்திரமாக சில விஷயங்களை பேசி விசுவாச பிள்ளைகளை அவருடைய விசுவாசத்திலிருந்து விலகச் செய்வதற்கு என்ன வேணாலும் செய்வாங்க. ஏன்னா சாத்தானுடைய தந்திர வேலையே அதுதான். சாத்தான் சிலருக்குள் இருந்து கொண்டு அவர்களை பகடக்காயாக எடுத்து பயன்படுத்துவான். அப்ப இப்படி வரம்பற்ற முறையில அவர்கள் நம்பாத ஒரு விஷயத்தை கூட நம்புவது போல உங்ககிட்ட பேசி உங்களை கெடுக்க முயற்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரி வீடியோக்களை ஏன் பார்க்குறீங்க? இப்போ எனக்கும் கூட சில இஸ்லாமிய சகோதரர்கள், நாம அவங்கள ரட்சிக்கப்படணும்னு நேசிக்கிறோம், சக மனிதனாக நேசிக்கிறோம். ஆனால் டாக்டரின் அடிப்படையில் அவங்க விஷயத்தை நம்ம எல்லாமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஒரு சில விஷயங்கள் தான் அவங்க நேரடியாக ஒரு மாண்போடு பேசுனாங்கன்னா நான் பேச வருவேன். சில நேரங்களில் அநாகரிகமாக அவங்க நடந்து கொள்ளும்போது அவங்களுடைய புத்தி அவ்வளவுதான். ஏன்னா அவங்க தேவனுக்குள் இல்லைங்கிறத அவங்களுடைய பேச்சினாலையும் அவங்களுடைய சிந்தனைனாலையும் வெளிக்காட்டிகிட்டே வர்றாங்க. நாகரிகமற்ற முறையில் பேசுவாங்க. அவலட்சணமாக சில விஷயங்கள்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஸோ நான் அவங்களே அப்படி ஒன்றும் பேசுறது இல்லை. யாரோ என்ன அப்படி பேசியிருக்கலாம், அப்படி நான் அப்படி பேசுனா என்னகிட்ட அவங்க அப்படி நடந்துக்குவாங்க. ஸோ நான் என்ன செய்கிறேன், அவங்க வீடியோலாம் பார்க்கறது இல்லை. எத்தனையோ வீடியோக்குள்ள குப்பை மாதிரி அனுப்பிச்சிட்டு தான் இருக்கிறாங்க வாட்ஸ்அப்பில். ஒரு வீடியோ கூட நான் பார்க்கறது இல்லை. ஏன்னா ஏற்கனவே இந்த 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 கேள்விகளுக்கெல்லாம் அவங்க ஏற்கனவே இந்த கேள்வியை கேட்டுக்கிறாங்க. இந்த கேள்விக்கான பதிலை நான் ஏற்கனவே பதிலும் சொல்லிட்டேன். அதே கேள்வியை மீண்டும் 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 யாரோ வீடியோ போடுறது, அந்தந்த வீடியோ மறுபடியும் அந்த ஒரே விஷயத்தை கேட்கும்போது என்ன நமக்கு புதுசாக ஒரு விஷயம் வந்துட போகுது? ஸோ வேதத்தையும் மற்ற விஷயங்களையும் ஆராய்ந்து பார்க்கிற நமக்கு இது தவறுன்னு தெரியும். ஆனால் சாமானிய மக்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்காமையே எவனோ ஒருத்தன் போடுறதா வீடியோ பார்த்துட்டு நம்புவாங்க. ஓ பைபிள் இப்படியெல்லாம் இருக்குதா, ஓ பைபிள் அப்படி இருக்குதா, ஓ பைபிள் இப்படி இருக்குதா அப்படின்ட்டு. சமீபத்தில் கூட ஒரு அம்மா, ஒரு நாத்திக அம்மா, சில விஷயங்கள் அவங்க சரியா பேசினாலும் அவங்க ஒரு தவறான புரிதலோடு கூட ஒரு வீடியோவில் பதிவிட்டு இருந்தாங்க. பைபிளில் மருமகளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா பைபிளுக்குள்ள எங்கேயுமே மருமகளை போய் கல்யாணம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஆனா பைபிள்ல நேரடியா இருக்குது மருமகளை திருமணம் பண்ணாத அப்படின்னு இருக்குது. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, ஒரு சம்பவம் நடக்குது. எங்க யூதா என்ன செய்யறாருன்னா, தன் யூதா தாமார் விஷயம் பைபிள்ல ஒன்று இருக்குது. யூதாவும் தாமார் இவங்க என்ன மாமனார் மருமகள். அப்ப அங்க நடக்கிற சம்பவம் என்ன, இவர்கள் என்ன செய்யறாங்க, தவறு செய்யறாங்க. அதுக்காண்டி தேவன் இது சரின்னு சொல்லல, தேவன் அவங்களை அக்செப்ட் பண்ணல, பைபிள் இதெல்லாம் நீங்க செய்யுங்க அப்படின்னு இல்லை. இரண்டு பேர் என்ன செய்யறாங்க, ஒரு தவறான விஷயத்தினால தவறு செய்யறாங்கன்னு இருக்குது. அது கடவுள் என்ன செய்யறாரு, அவங்களுக்கு வரும் காலங்களிலே அவங்க செய்த தவறுகளை சுட்டி காட்டுறாரு, அவங்களை திருத்துறாரு. இது நடக்குது. அதே போல நீங்க லோத்துவினுடைய பிள்ளைகள் வாங்க போகும்போது அப்பா மக இவங்க ஒரு சூழ்நிலை, அந்த அவங்க வாழ்ந்த பூமியே அழிஞ்சு போச்சு தவறுகள்னால, இவங்களை மட்டும் கிருபையா தேவன் காப்பாத்துறாரு. அப்ப இந்த மகள்கள் அந்த தவறான சூழ்நிலைகள்ல வளர்ந்த மகள்களுக்குள்ளேயும் அந்த தவறான புத்தி இருக்குது. அப்ப என்ன செய்யுது, அங்க ஒரு தவறு நடக்குது. பைபிள்ல தவறு நடந்த அந்த சரித்திரத்தை குறிப்பிடுது, அவ்வளவுதான். ஆனா இதை நீங்க போய் செய்யுங்க அல்லது கடவுள் அதை அக்செப்ட் பண்றாரு, அதை விரும்புறாரு, அப்படி இல்லை. ஆனா இதை எப்படி திரிக்கிறாங்க அந்த அம்மா அப்படின்னா, இப்படி பைபிள் இருக்குது, இப்படி செய்ய சொல்லி இருக்குதா அப்படின்னு அந்த அம்மா பேசுது. அப்ப பைபிள் வாசிச்சு அதை ஆராயாம இருக்கிறவங்களுக்கு இப்ப இந்த அம்மா பேசுனது என்ன தெரியும்,
இவ்வளோ அசிங்கமான விஷயங்கள் பைபிளில் கிடைக்குதாக்கும், இதைத்தான் அவங்க வந்து நம்மகிட்ட வந்து பேசுகிறாங்களாக்கும் அப்படி தோணும். ஆனால் நல்லா கவனிங்க, எல்லாமே ஒரு மட்டமான விஷயங்கள். இது போல நிறைய தவறுகள் இந்த வலைதளங்களில் சரிதான புரிதல் இல்லாமல் அவங்க போய் ஆராயாமல் அங்கேயே கேட்டதையும் இங்கேயே கேட்டதையும், அல்லது பிடிக்காம விரோதத்தினால பகையினால அல்லது ஏதோ மனநிலைமை பாதிக்கப்பட்ட சூழ்நிலையிலும் இப்படி நிறைய வீடியோஸ்கள் வந்து பைபிளுக்கு எகெயின்ஸ்டாக போடத்தான் செய்கிறார்கள். தயவு செய்து உங்க மனதுக்குள்ள அது ஒரு தாக்கத்தை உண்டாக்குது அப்படின்னா அந்த மாதிரி வீடியோக்குள்ள நீங்க பார்க்காமல் இருப்பது, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க விசுவாசத்துக்கு நேராக நல்ல வீடியோக்களை நீங்க பார்க்க போனீங்கன்னா அது உங்களுக்கு ஒருவேளை இதை குறித்து நம்ம நியாயமான முறைப்படியில் நம்ம போடுறோம் பார்த்தீங்களா, ஆய்வு பண்ணி இதை மட்டும் பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா நீங்க இப்படி புரிஞ்சுக்கலாம், ஓ இப்படி ஒன்று பேசுறாங்க, ஓ பைபிள் இப்படித்தான் இருக்குதா அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஏதுவா இருக்கும். ஆனா இந்த மாதிரி வீடியோ பார்க்காம இந்த கல்லறிகிற வீடியோ மட்டும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். ஸோ நான் சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த மாதிரி வீடியோக்களை நீங்க பார்க்காமல் நீங்கள் இருப்பது நல்லது. இப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி பண்ணவங்க இருக்க தான் செய்வாங்க. ஒருவேளை பின்காலத்தில் அவங்க உணர்வடைஞ்சு தேவனுடைய தொடுதல் மூலியமாக தேவனுடைய கிருபை மூலியமாக ரட்சிக்கப்பட்டும் நிறைய பேர் வர முடியும். நானும் ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்தேன், தூக்கி எறிஞ்சிட்டு. ஸோ தேவனுடைய வல்லமை என்னை சந்திக்கும் போது, தெய்வம் என்னை சந்திக்கும் போது, அதுக்கப்புறம் வேதத்தை நான் ஆராய்ந்து பார்த்து இன்னைக்கு நான் சத்தியத்துக்குள்ள இருக்கிறேன். ஸோ அவர்கள் அப்படியெல்லாம் மீட்கப்படும்படி நம்ம ஜெபிப்போம். நம்ம திருப்பி கல்லறிவதோ பிரச்சனை பண்ணுறதோ நம்ம விளக்கம் தான் கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து சில விளக்கங்களை கொடுக்குறமே ஒழிய நம்ம அவங்களை வந்து வேற ரீதியாக நம்ம என்ன செய்ய போகிறதில்ல. ஆனால் அவங்க அப்படி செய்கிறாங்க, அவங்களுக்கு இருக்கிற அந்த அறிவும் அவங்க கடவுள் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்ததும் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன செய்யணும், நம்ம சத்தியத்துக்குள்ளே போகிறது தான் சரியான விஷயமா இருக்கும். ஆகையால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லெனின் அல்லது லெனினை போல இன்னைக்கு நிறைய பேர் வந்து இஷ்டத்துக்கு எதையாவது ஒன்று சொல்லி அசிங்கப்படுத்தி குற்றப்படுத்தி கேவலப்படுத்தி உண்மைக்கு புறம்பான விஷயத்தை பேசி அல்லது பைபிளை இருக்கிற ஒரு விஷயத்தை அது உண்மை என்று தெரிந்து கொண்ட வேண்டுமென்றே தவறாக திரித்து பேசுகிற விஷயங்கள் அநேகம் உண்டு. இதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம். நீங்க தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு போறது நல்லது. ஒருவேளை இந்த மாதிரி வீடியோக்களை பார்த்தீங்கன்னா, ஓ இப்படிப்பட்ட விஷயங்களை அவங்க செய்யறாங்க, இதுக்கு இதுதான் விளக்கம் போலன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதனால இந்த மாதிரி வீடியோக்களை தயவு செய்து எல்லாருக்கும் நீங்க பகிர்ந்து கொடுங்க, ஷேர் பண்ணுங்க. நாம இந்த விஷயத்தையெல்லாம் பாருங்க, வசனத்துக்கு ஒப்பிட்டு சில தேவன் கொடுத்த அந்த அறிவின் அடிப்படையில் புரிதலை உண்டாக்கும்படி பொதுவாக பேசுறோம். இது வந்து ஒரு ஆரோக்கியமான நிலைப்பாடு. சும்மா அசிங்கப்படுத்தி நம்ம யாரையும் வந்து என்ன செய்யறதில்ல, பேசுறதில்லை. ஸோ இதில் நீங்கள் கவனமுள்ளவர்களாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. வேதம் மகா பரிசுத்தம் உள்ளது. ஒருவேளை வேதத்தில் இருக்கிற விஷயங்கள் புரியாமல் சிலர் இருக்கலாம், புரியாமல் தவறு பேசிட்டு இருக்கலாம். ஆனால் வேதம் என்னைக்குமே மாறாது. வேதத்தில் இருக்கிற விஷயம் இன்னைக்கு இருக்கிற உங்கள் அறிவின்படி தவறாக தோன்றலாம். நிறைய விஷயங்கள் அப்படி இருந்திருக்குது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் வேதத்தை வாசிக்கும் போது இங்கே என்ன ஏதோ ஒரு, ஏன்னா அவங்களுக்கு அது புரியலை, அவங்களுக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த வளர்ச்சி இல்லை. என்னைக்குமே அறிவுங்கிறது நம்ம வளர்ந்து கொண்டே தான் போகுது. 10 வருஷத்துக்கு முன்னாலே இன்னைக்கு இருக்கிற அறிவோடு தான் இருந்தோமா அப்படின்னா இல்லை. இன்னைக்கு நிறைய விஷயங்களை நம்ம வளர்ந்து முன்னேறி வந்திருக்கலாம். அன்னைக்கு தவறுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு வந்து அதை ஆராய்ந்து பார்க்கும்போது சரி அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதுபோல வேதத்தில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஏதோ வாசிக்கும் போது தவறு போன்று தெரியலாம். ஆனால் நீங்கள் தொடர்ச்சி அந்த வேதாகமத்தை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதில் இருக்கிற சரி உங்களுக்கு புரியும். அந்த வசனத்தினுடைய பின்னணியை உங்களுக்கு புரியும் போது சரி என்று உணர்ந்து கொள்வீர்கள். அப்படி அரைகுறை அறிவோடு அநேகர் வேதத்தை குறித்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லது வெறுப்புணர்ச்சியின் காரணமாக அவர்கள் ஏதோ ஒரு பக்தியில் கடவுளை தேடி இருப்பாங்க, வச்சிருப்பாங்க, பைபிள் வாசிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு அசம்பாவிதம், இந்த உலக வாழ்க்கையில யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். அநேக மிஷனரிகளுக்கு பரிசுத்தவான்களுக்கு இப்படிப்பட்ட இழப்புகள் போராட்டங்கள் எல்லாம் வந்துச்சு. அவங்க குடும்பமே ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்ட சூழ்நிலை இருந்துச்சு. ஆனாலும் அவங்க எல்லாம் விசுவாசத்தை காத்து கொண்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒன்று புரியும், இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமற்றது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுட்டாங்க. அந்த அன்னைக்கு இருந்த பரிசுத்தவான்களுக்கெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. கடவுள் மேல விசுவாசம் வச்சிருந்தாங்க, பைபிளை அவ்வளோ வெறித்தனமா பின்பற்றினாங்க. ஆனா வாழ்க்கையே அழிந்து போனா கூட விசுவாசத்தை அவங்க ஒரு நாள் இழக்கல. ஆனா எல்லாரும் அப்படி இல்லை. ஒரு சிலவங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில சில விஷயங்கள், சில காரியங்கள் அவங்களுக்கு பிடிக்காம சில காரியங்கள், சில இழப்புகள் அவங்க வாழ்க்கையில சம்பவிக்கும் போது கடவுள் மேல ஒரு வெறுப்பு, பைபிள் மேல ஒரு வெறுப்பு. பைபிள் இப்படி சொல்லுதே சில விஷயங்கள், ஆனா என் வாழ்க்கையில இப்படி நடந்துருச்சு, ஐயோ நான் இப்படி ஜெபிச்சேனே, என் வாழ்க்கையில இப்படி நடக்கலையே, கடவுள் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், ஆனா கடவுள் என் வாழ்க்கையில இப்படி ஒன்னு அனுமதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்புக்குள்ள அவங்க போய் அந்த வெறுப்பின் நிமித்தமாக இப்படி வந்து என்ன செய்யறதுன்னா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த கேட்டகரி எல்லாம் இருக்குது. ஸோ இப்படிப்பட்டவங்க
ஒரு காலத்துக்கு அப்புறம் கூட அவங்க புரிஞ்சுக்கலாம் அல்லது புரிஞ்சு கொள்ளாமையே போகலாம். எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்வார். அதனால எல்லா விஷயத்தையும் நம்ம அவருக்கு ஆண்டவர் கடத்தில் ஒப்பு கொடுத்துட்டு நம்ம விசுவாசத்தை காத்துக்கொண்டு தேவனுக்குள்ள பயணம் செய்வோம். கடவுள் நமக்கு காண்பித்த அன்பை சக மனிதரிடத்திலே காண்பிப்போம். கடவுள் நமக்கு காட்டின மன்னிப்பை, இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டின மன்னிப்பை நம்ம மற்றவர்களுக்கு காண்பிப்போம். இயேசு எப்படி நமக்காக ஜீவனை கொடுத்தாரோ நாம மற்ற சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு அவங்க மேல அன்பு செலுத்தி வாழ்வோம். இதுதான் கிறிஸ்தவம். அதனால் கிறிஸ்தவம் சொல்லுகிற அந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு அதில் நடக்கிறவங்க ஒரு நாளும் கெட்டு போறதில்லை. ஆகையால் இதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு உங்க விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. பைபிள்லையும் இந்த மாதிரி மனிதர்கள் கடைசி நாளில் எழும்பி வஞ்சிப்பாங்க, இப்படியெல்லாம் பேசுவாங்க அப்படிங்கிறத குறித்து ஏற்கனவே நமக்கு எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்குது. இதெல்லாம் நீங்கள் உள்வாங்கி கொண்டு உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொண்டுங்க. சின்ன புரிதலை உண்டாக்கும்படி இந்த வீடியோ உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. பல கேள்விகளோடு இருக்கிறவங்க கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. God bless you.